ரேஷனல் நம்பர்ஸ் 1.1 நம்ம முடிச்சிட்டோம். இன்னைக்கு 1.2 ரேஷனல் நம்பர்ஸ் எக்ஸசைஸ் 1.2 பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா தான் ஈஸியாக இருக்கும் சம்ஸ் போடுறதுக்கு. ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர்ஸில் ஒரு நம்பர் லைனில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நான் ஏற்கனவே 1.1 நான் இன்ட்ரொடக்ஷன் எடுக்கிறப்பே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நேச்சுரல் நம்பர்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். நல்லா தெரியும் நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நேச்சுரல் நம்பர்ஸ் உங்களுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் நான் சொல்லியிருக்கேன். நேச்சுரல் நம்பர்னாலுமே ஸ்டார்ட்ஸ் வித் 1. அப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1 2 3 4 5 6 7 ஸ்டார்ட் ஆகிக்கிட்டே போகும். அப்போது லைனோட ஆரோ நல்லா கவனிங்க. லைனோட ஆரோ ரைட் சைடு மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே போகுது. ஏன்னா இன்டெஃபினட் நம்பர் போய்கிட்டே இருக்கும். ரைட் சைடு மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் ஆகும் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு. ஆனால் லெஃப்ட் சைடில் கண்டிப்பாக 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுன்றதுனால 1ல் முடியும். 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ஆரோ இல்லை பாருங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் 0 இஸ் அ ஹோல் நம்பர். இட் இஸ் நாட் நேச்சுரல் நம்பர். அப்போது இங்கே 1லேருந்து லெஃப்ட் சைடு இங்கே உங்களுக்கு போகாது. ரைட் சைடில் மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் ஆகும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஹோல் நம்பர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இங்கே பாருங்கள், இங்கேயும் இந்த பாயிண்ட்டு இந்த பக்கம் ஆரோ போட்டிருக்கா? லெஃப்ட் சைடில் ஆரோ இருக்கா? இல்லை. எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 0லேருந்து மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகுது. ரைட் சைடில் பாருங்கள் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே போகுது. அப்போது லைன் வந்து இன்டெஃபினட்டாக எக்ஸ்டெண்ட் ஆகும். எந்த சைடு? ரைட் சைடில். பட் ஃப்ரம் 0லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஆனால் லெஃப்ட் சைடில் கிடையாது ஹோல் நம்பருக்கு. இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இண்டீஜர்னால் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 0க்கு முன்னாடி இருக்க நெகட்டிவ் நம்பரும் வரும், 0க்கு அப்புறம் இருக்க பாசிட்டிவ் நம்பரும் வரும். இந்த நம்பர்லாம் வந்து பாசிட்டிவ் இண்டீஜர் நம்ம சொல்லுவோம். 0க்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ் இண்டீஜர், 0க்கு பிஃபோர் இருக்கிறது நெகட்டிவ் இண்டீஜர். ஸோ அப்போது இந்த பக்கமும் போய்கிட்டே இருக்கலாம். -3 -4 -5 -1000 இப்படியே போய்கிட்டே இருக்கலாம். அப்போது லெஃப்ட் சைடும் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். ரைட் சைடும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். அப்போ இது என்ன சொல்லலாம்? லைன் வந்து இண்டீஜரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டென்ஸ் ஹேஸ் போத் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் நம்பர். இண்டீஜர்னா எக்ஸ்டென்ஸ் ஆன் போத் சைட். லெஃப்ட் சைடும் எக்ஸ்டெண்ட் ஆகும், ரைட் சைடும் எக்ஸ்டெண்ட் ஆகும். இன்னொன்று கவனிங்க. 0க்கும் 1க்கும் நடுவில் இண்டீஜர் எதனா நம்பர் இருக்கா? 0க்கும் 1க்கும் நடுவில் எதனா இண்டீஜர் நம்பர் இருக்கா? இல்லை. அதே 0க்கும் 2க்கு நடுவில் இண்டீஜர் நம்பர் எதனா இருக்கான்னு கேட்டாங்கன்னா 1 இஸ் தேர், 1 இருக்குது. அப்போது இது வந்து இண்டீஜர். 0க்கும் 2க்கும் நடுவில் எத்தனை இண்டீஜர் நம்பர் இருக்குன்னு கேட்டாங்கன்னா தோ இருக்குது. 0க்கும் 4க்கும் நடுவில் எத்தனை இண்டீஜர் நம்பர் இருக்குது? பிட்வீன் உள்ளே எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா 1 2 3 நம்பர் இருக்குது. இது இண்டீஜர் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இப்போ ரேஷனல் நம்பர்ஸ் பார்ப்போம். ரேஷனல் நம்பர்ஸ்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு நியூமரேட்டர் இருக்கும், ஒரு டினாமினேட்டர் இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி 1 கூட நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? 1ன்னு போட்டிருக்காங்க. 1 வந்து 1/1 போடலாம். ஓகேவா? 1/1 இஸ் நத்திங் பட் 1. நம்ம அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டராக ஒரு ஹோல் நம்பரை கூட ஃபுல் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ரேஷனல் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்டெஃபினட். நான் உங்களுக்கு இண்டீஜர் சொன்ன மாதிரி இந்த பக்கமும் ரைட் சைடும் அது எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும், லெஃப்ட் சைடும் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம 0 எடுத்திருக்கோம். இண்டீஜருக்கும் ரேஷனல் நம்பருக்கும் வித்தியாசம் இருக்குது. 0க்கும் 1க்கும் நடுவில் இண்டீஜரை பொறுத்த வரைக்கும் எந்த இண்டீஜருமே இல்லைன்னு சொன்னேன். ஆனால் இங்கே பாருங்கள், 0க்கும் 1க்கும் நடுவில் இங்கே பாருங்கள், இதோ ஒரு நம்பர் போட்டிருக்கேன். அப்போது ஹாஃப்ன்ற ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 0க்கும் -1க்கும் நடுவில் -1/2 கொடுத்துருக்கேன். அப்போது இதுக்கு நடுவில் நமக்கு ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது. ஏன் இவ்வளோதான்? இது மட்டும் தான் இருக்குமான்னு கேட்காதீங்க. இன்டெஃபினட். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நாம் பிரிக்கலாம். இதில் என்னென்னா 2 பார்ட். இப்போ 1/2ன்றது இங்கே பிரிச்சிருக்கேன். நான் விளக்கமாக சொல்லக்குள்ள உங்களுக்கு புரியும் எத்தனை பார்ட்டாக நம்ம பிரிக்க போகிறோன்ட்டு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 1/3. இங்கே பாருங்கள், 0க்கும் 1க்கு நடுவில் 1/2 தான் போட்டிருக்காங்க.
ரெண்டு பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று தோ ஒரு பார்ட்டு, 1 யூனிட், ஒரு யூனிட்டை, இது மேலே இருக்கிறது யூனிட், நியூமரேட்டரில் இருக்கிறது ஒரு யூனிட்டை ரெண்டு பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு. அதனால தான் இங்கே கீழே இருக்க டினாமினேட்டர் நமக்கு சொல்லும் எத்தனை பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இப்போ இந்த கேஸ் பாருங்கள், 3 போட்டிருக்காங்க. அப்போது 1 யூனிட், ஒரு யூனிட் இங்கே இருக்கிறத 3 பார்ட்டாக டிவைட் பண்ணுறாங்க. இது ஒரு பார்ட்டு. இந்த ரெண்டாவது பார்ட்டை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? 2/3, 2/3. இது ரெண்டாவது பார்ட்டு, இது மூணாவது பார்ட்டு. அப்போது எத்தனை பார்ட்டாக டிவைட் பண்ணோன்றது டினாமினேட்டர் வச்சு தெரிஞ்சிடும். இந்த கேஸில் லைன் வந்து இன்டெஃபினட்டாக ரெண்டு சைடும் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே போகும். ஓகேவா? இப்போ நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். ரேஷனல் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த நியூமரல்ஸ்க்கு பிலோ, இந்த பார்க்கு கீழே இருக்கு இல்லைங்களா, இது டினாமினேட்டர். இது என்ன சொல்லுன்னா நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ், எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் பார்ட்ஸாக இங்கே பாருங்கள், ஒரு ஈக்குவல் பார்ட், 2 ஈக்குவல் பார்ட், 3 ஈக்குவல் பார்ட், ஒரு ஈக்குவல் பார்ட், 2 ஈக்குவல் பார்ட், 3 ஈக்குவல் பார்ட்ஸ். அப்போ எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும். எதை டிவைட் பண்ணியிருக்கோம் அது நியூமரேட்டர் சொல்லும். நியூமரேட்டர் என்ன சொல்லியிருக்குன்னா எந்த யூனிட்டை, ஒரு யூனிட்டை நாம் 3 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும். இப்போ இந்த கேஸில் நீங்கள் உங்களுக்கு இந்த ஒரு யூனிட் 1/3, இது 2/3, இது என்னது 1 எப்படி வந்தது திடீர்னு பார்த்தீங்கன்னா டவுட் வரும் உங்களுக்கு. அது நத்திங் பட், இப்போ இங்கே இந்த ஒரு யூனிட்டை 3ஆக டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போ 1/3, இது அடுத்த ஈக்குவல் யூனிட் 2/3. திஸ் இஸ் நத்திங் பட் 3/3. 3/3 கேன்சல் ஆனால் 1 தானே வரும், அதுதான் 1. இப்போ அடுத்த யூனிட் என்ன எழுதுவீங்க? திரும்பி இங்கே 4/3. நம்ம 3ஆக டிவைட் பண்ணோம்னா 4/3. அப்படியே நம்ம எழுதிக்கிட்டே போகலாம். அப்போ இன்டெஃபினட், நம்ம எத்தனை வேணால் எழுதலாம். இப்போது என்ன கேட்குறாங்க? 0க்கும் 1க்கும் நடுவில் எத்தனை ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? 1/3, 2/3. 0க்கும் 1க்கும் நடுவில் எத்தனை ரேஷனல் நம்பர்ஸ்? 1/3, 2/3 சொல்லலாமா? இப்படியும் சொல்லலாம். அடுத்து இன்னும் நிறைய மோர் எக்ஸாம்பிள் சொல்லக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை வேணால் இன்டெஃபினட் சொல்லிக்கிட்டே நம்ம போய்கிட்டே இருக்கலாம். 3/3 தான் இங்கே 1ஆக நிற்கிது. இந்த ஒரு யூனிட் இந்த 3ஆக நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம், 3 ஈக்குவல் பார்ட்ஸ்ன்னு அர்த்தம். அதுதான் டினாமினேட்டர் சொல்கிறது. 1.2ல ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். ரெப்ரசன்ட் திஸ் நம்பர் ஆன் தி நம்பர் லைன். அப்போது இது ஒரு ரேஷனல் நம்பர், நீங்கள் பார்த்தோன்னே தெரியும் இது ஒரு ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பரை நம்பர் லைனை ரெப்ரசன்ட் பண்ண சொல்கிறாங்க. எடுத்த உடனே பாருங்கள், டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் பெருசாக இருக்குது. பெருசாக இருக்கிறப்ப நம்ம எத்தனை பார்ட்ஸாக டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்றது தெரியல. இப்போ 7/4னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, மீனிங் கேட்டிங்கன்னா இதை 7 மார்க்கிங் பண்ணணும். 7 மார்க்கிங்ஸு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் ஒவ்வொன்றும் 1/4 டிஸ்டன்ஸில் இருக்கணும். அப்போது 7 மார்க்கிங் 1/4 தான் நம்ம டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். 7 மார்க்கிங்ஸு 1/4 பார்ட்டாக வந்து டிவைட் பண்ண போகிறோம். எப்படி? 0க்கு அப்புறம், இது பாசிட்டிவ் 0க்கு அப்புறம் தெரிஞ்சிருச்சு. எப்பயுமே டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் பெருசாக இருந்தால் அதை மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றினீங்கன்னா நீங்கள் எந்த நம்பர், எத்தனை டிவிஷன் உங்களுக்கு தேவைப்படும், எத்தனை யூனிட் தேவைப்படும்ன்றது தெரியும். இப்போ மாற்றுறப்ப 1 3/4 இல்லைங்களா? அப்போது 0 to 1 வரைக்கும் ஒரு பார்ட்டு, 0 to 1 வரைக்கும் ஒரு பார்ட்டு, இங்கே 1, அதுக்கப்புறமும் நமக்கு தேவைப்படுது 3/4 தேவைப்படுது. அதனால இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நாம் இந்த மாதிரி நியூமரேட்டர் பெருசாக டினாமினேட்டரோட பெருசாக இருந்துச்சுன்னா டிவைட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் லைனில் 0லேருந்து போட்டுக்கோங்க. எத்தனை பார்ட்டு? நம்ம 1/4 7 மார்க்கிங்ஸாக பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஈக்குவல் போர்ஷன் 1/4, அடுத்த ஈக்குவல் போர்ஷன் 2/4, 3/4, 4/4 இஸ் 1. அப்போ இங்கே 1 பார்ட்டுக்கு நம்ம இங்கே ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். அடுத்தது நமக்கு 10வது 3/4 வரைக்கும் போகணும். அதனால 5/4, 6/4. அடுத்தது எத்தனை பார்ட்டு போகணும்? 4 பார்ட்டில் 3ஆக பண்ணணும். இது ஒரு பக்கம், இந்த 1 இந்த ஹோல் நம்பர் ஃபுல் வரைக்கும் ஒரு இது 1 வரைக்கும் இங்கே ஒன்று காமிச்சிட்டோம். ப்ளஸ் 3/4 வரைக்கும் வரணும். திரும்பி பாருங்கள், இங்கே 1 2 3
இதான் 1/4 2/4 3/4. அப்போ நம்ம கண்டினியூஸாக போடக்குள்ள 4/4 5/4 6/4 7/4 ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். இதுதான் நீங்கள் கேட்ட ஆன்சர். இந்த பாயிண்ட்டை தான் நமக்கு மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன ஒரு நம்பர் கொடுத்து மார்க் பண்ணிப்போம் Pன்ட்டு. அப்போது P ஈக்குவல் டு 1 3/4. அது என்ன பாயிண்ட்டு 7/4 நம்ம மார்க் பண்ணிட்டோம். நம்பர் லைனில் பண்ண சொன்னாங்கன்னா திஸ் இஸ் த பாயிண்ட். இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது சம் -5/6. உங்களுக்கு இதை பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். ஸோ 0க்கு லெஃப்ட் சைடில் மார்க் பண்ணணும். அப்போது ஸ்டார்டிங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே 0 போட்டுக்கோங்க. எத்தனை பார்ட்டாக டிவைட், ஸோ நெகட்டிவ்ன்றதுனால 0வோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ 0 இருக்குது, இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நம்ம எத்தனை பார்ட்ஸாக நம்ம போட்டுக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இங்கே எத்தனை பார்ட்ஸை நம்ம போட்டுக்க போகிறோம், இங்கே பாருங்கள் நியூமரேட்டர் டினாமினேட்டரை விட சின்னதாக தான் இருக்குது. இது டினாமினேட்டர், இது நியூமரேட்டர். அப்போ நியூமரேட்டர் இஸ் லெஸ்ஸர் தென் தி டினாமினேட்டர். இந்த கேஸில் 6 பார்ட்ஸாக நமக்கு வேணும். அப்போது 1/6 பார்ட்ஸ் வந்து 6 பார்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவீங்க, -1/6. இங்கே 6 பார்ட்ஸு 6/6லேருந்து இப்போ ஆரம்பிக்கணும். 6/6 இஸ் 1. 6 பார்ட்ஸுன்றதுனால 6 பார்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அப்போ 6/6 இஸ் 1. இது இந்த -5/6லாம் இதுக்கு முன்னாடி இருக்கிறது தான். அப்போது -6/6 இந்த இடத்துல 1. திஸ் இஸ் -1. -6/6 இஸ் -1. அடுத்த யூனிட் -5/6 -4/6 3/6 2/6 1/6. அப்போது 0லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எத்தனை டிவிஷன்ஸ் தள்ளி இருக்குன்னா 5 டிவிஷன்ஸ். அப்போ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். இதுதான் இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு ஆன்சர். -5/6 நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும்னா இதான் இந்த பாயிண்ட்டை தான் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி காமிப்பீங்க. திஸ் இஸ் -5/6. இந்த பாயிண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுங்க. அப்போது இது 0லேருந்து எத்தனை ஆங்கிள் வந்து தள்ளி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 யூனிட்ஸ் தள்ளி இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை யூனிட்ஸ் உங்களுக்கு தள்ளி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 0லேருந்து ரைட் சைடில் பாசிட்டிவ் யூனிட்டில் 7 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த 0 வந்து 7 யூனிட்ஸ் உங்களுக்கு தள்ளி இருக்குது. இப்போ செகண்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்ட் -2/11 -5/11 -9/11. இது எல்லா கேஸ்லையுமே நியூமரேட்டர் இஸ் லெஸ்ஸர் தென் தி டினாமினேட்டர். அப்போது எத்தனை பார்ட்ஸ், ஒரு பார்ட்ஸ்க்குள்ளே தான் வரும், ஒரு பார்ட்ஸ்க்கு மேலே போகாது. அப்போ ஒரு யூனிட்டை நம்ம பண்ணணும். உன்னான்னு கவனிக்கணும், இட் இஸ் நெகட்டிவ் நம்பர். அப்போ நெகட்டிவ் நம்பர்னால் 0வோட லெஃப்ட் சைட், 0வோட லெஃப்ட் சைட்லேருந்து வரணும். எத்தனை பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க இங்கே கவனி. இந்த டினாமினேட்டரை பார்க்கணும், எத்தனை பார்ட்ஸ், நம்ம எந்த இது மெயின் இது 11 பார்ட்ஸு. அப்போது 11 பார்ட்ஸ் இஸ் நத்திங் பட் 11/11 -11/11 இட் இஸ் நத்திங் பட் 1. -11/11 இட் இஸ் -1. ஏன்னா 0வோட லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ -1 வந்து நம்ம எப்படி போடலாம், அனதர் வே, -1னாலும் ஒன்று தான். அந்த -1 11 பார்ட்ஸாக டிவைட் பண்ணக்குள்ள -11/11னாலும் சேம் தான். ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கிட்டோம். இப்போது இங்கே இப்போ 11 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கா பார்த்துங்க, ஈக்குவல் பார்ட்ஸ். இங்கேருந்து 11/11லேருந்து 1 0லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுங்க, -10/11 திஸ் இஸ் -10/11 9/11 -8/11 -7/11 -6/11 -5/11 -4/11 -3/11 -2/11 -1/11. இப்போ நம்மள சொன்னது என்னென்ன நம்பர்ஸ் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் -2/11. வேர் இஸ் -2/11? திஸ் இஸ் 1 பாயிண்ட். -2/11 -5/11 திஸ் இஸ் another பாயிண்ட். -9/11 திஸ் இஸ் another பாயிண்ட். அப்போ 3 டிஜிட்ஸும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். தேர்ட் சம் பாருங்க. ரைட் 5 ரேஷனல் நம்பர்ஸ் which are smaller than 2. இதில் இதுதான் ஒரு ஆன்சர் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸ்மாலர் தென் 2 அப்போ என்ன அர்த்தம், எதனா 5 ரேஷனல் நம்பர் ஸ்மாலர் தென் 2. ஒன்று நீங்கள் ஈஸியாக யோசிக்கிறது என்ன, 2வோட லெஸ்ஸர் தன்னு 5 நம்பர் எழுதணும். இப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிப்போம். 0 அப்புறம் என்ன எழுதலாம், இப்போ நான் இங்கே 1 வச்சுக்கிட்டேன்னு வச்சுப்போம். இங்கே வந்து 1, அடுத்தது வந்து 2, இங்கே 2 வச்சுப்போம். 2வோட ஸ்மாலர் நம்பர் எழுதணும். 1 0 1 எழுதலாம். ஏன் இங்கே வந்து 1/2 எழுதக்கூடாதா,
ஹாஃபும் எழுதலாம் இல்லைங்களா? இப்போது இதை ஒன்றை வந்து நான் 2 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஹாஃபு, இது ஒரு ஹாஃபு, 1/2. ஓகேவா? இந்த சைடு போங்க, என்னவா எழுதலாம் நீங்கள்? இந்த பக்கம் -1 எழுதலாம், இல்லைன்னா இதே மாதிரி -1/2, இந்த பக்கம் -1. இப்போ 5 நம்பர் நமக்கு 2 விட 5 நம்பர் லெஸ்ஸர் எது? 1 வந்து இங்கேருந்து எழுதுவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைட் எது வேணால் எழுதுவோம். இங்கேருந்து எழுதுவோம் லெஸ்ஸர் தென் 2, ஸ்மாலர் தென் 2னா இங்கேருந்து எழுதுவோம். 1 ஒரு நம்பர், ஹாஃப் ஒரு நம்பர், 0 ஒரு நம்பர், -1/2 ஒரு நம்பர், -1 ஒரு நம்பர். இது வந்து 5 ரேஷனல் நம்பர்ஸ். இதுவும் ஆன்சர் கரெக்டு. இப்படியும் எழுதலாம். இல்லைன்னா 2ன்னு இருக்குது. இப்போ 2வோட லெஸ்ஸராக எழுதணும், அவ்வளோதானே? இந்த 2வை நீங்கள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? 2 கேன் பி ரெப்ரசன்டட் as 20/10. 2வை இப்படியும் பண்ணலாம்ல. அப்போ என்ன ஆகிடும் உங்களுக்கு? 0 0 கேன்சல், 2 தானே ஆன்சர் கிடைக்கும். 2வை இப்படியும் செய்யலாம் 20/10. ஏன் 20/10 நான் 20 தான் சொல்லணுமா? நான் 200/100 கூட தான் சொல்லலாம். 0 0 கேன்சல், திரும்பி 2 தான் வருது. அப்போ 2000/1000 கூட தான் சொல்லலாம், அங்கேயும் 2 தான் வருது. எப்படி வேணால் நம்ம போடலாம்ல. அந்த 2வை நம்ம எப்படி வேணால் போட்டுகிட்டே இருக்கலாம். அப்போது 2வோட லெஸ்ஸர் 5 டிஜிட் நம்பர் ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டோம்னா இப்போ 20/10 இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னு சொன்னல. அப்போ எந்த 5 ரேஷனல் நம்பர்ஸ் நமக்கு இதுக்கு முன்னாடி எழுத சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன எழுதுவீங்க? 19/10. 20/10க்கு லெஸ்ஸர் தானே. அப்போ 19/10, 18/10, 17/10, 16/10, 15/10, 5 ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இப்படியும் நீங்கள் பண்ணலாம். இது லெஸ்ஸர் தென் தான், லெஸ்ஸர் தென் 2 தான். இந்த 5 நம்பரும் போட்டுக்கலாம். இல்லையா இன்னொரு நம்பர். அதே மாதிரி நம்ம இந்த இப்படி எழுதினாலும் ஆன்சர் கரெக்டு தான். இல்லையா இதுக்கு முன்னாடி இருக்கிறது பாருங்கள், 2/10ம் 19, இந்த 20/10க்கு முன்னாடி தானே இருக்குது. அப்போ 2/10 எழுதலாம், 5/10 எழுதலாம், 10/10 எழுதலாம், 15/10 எழுதலாம், 16/10 எழுதலாம். இந்த ஆன்சரும் கரெக்டு தான். இல்லை இங்கே 200/100 ரெப்ரசன்ட் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்? 200க்கு முன்னாடி 199/100, இதுவும் கரெக்டு. 198/100. அப்போது இது எல்லாத்துக்கும் முன்னாடி லெஸ்ஸர் தென், இதுக்கு முன்னாடி இதை ஒட்டும் எடுத்து இப்படியும் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிற 5 நம்பரும் எழுதலாம். 197/100, இந்த மாதிரி 196/100, அதுவும் லெஸ்ஸர் தென் 2 தான். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஸ்மாலர் தென் 2 தானே கொடுத்துருக்குறாங்க, 2வை விட கம்மின்னு கொடுத்துக்கிறாங்க, நீங்கள் என்ன 20/10 விட 19/10லாம் கொடுக்குறீங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அதை நான் கிளியர் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்மாலர் தென் 2 எப்படி அது கரெக்டாக வருதுன்னு சொல்லிட்டு. 20/10 இஸ் நத்திங் பட் 20/10. 0 0 கேன்சல் பண்ணிவிடுவீங்க. அப்போ ஆன்சர் 2 தான். இந்த 2வை தான் இப்படி நம்ம பண்ணிக்கலாம். மேலேயும் 0 கீழேயும் 0 பண்ணுறேன். சரி, இது ஆன்சர் 2 தான் தெரிஞ்சிருச்சு. லெஸ்ஸர் தென்னுக்கு 1, 18/10, 19/10 இதெல்லாமே சொன்னேன். இந்த ஒரு கேஸ் எடுப்போம். 18/10 வந்து எப்படி 2வோட கம்மின்ட்டு. 18/10 இஸ் நத்திங் பட் என்னது? 1.8. 18/10 இஸ் நத்திங் பட் டெசிமலில் போட்டிங்கன்னா ஒரு 0க்கு ஒரு டெசிமல் தள்ளி, அதாவது ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைப்பீங்க. 1.8. 1.8ன்றது லெஸ்ஸர் தென் 2வா கிரேட்டர் தென் 2வா? 1.8ன்றது லெஸ்ஸர் தென் 2. அப்போ நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டா? அடுத்த கேஸ்க்கு பார்ப்போம். நான் 200/100 சொன்னேன் முன்னாடி கேஸ். இதை ஒன்றும் இல்லைங்க, மேலே ஒரு 0 போட்டேன்னா கீழே வந்து ஒரு 0, 2க்கு மேலே 0 போட்டு கீழே ஒரு 0, 10. 2/1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். 1ஆல் நீங்கள் எதை டிவைட் பண்ணாலும் அதே சேம் நம்பர் தான் வரும். அப்போ இப்போ 5ன்னு கொடுத்தாங்கன்னா எப்படி எழுதுவீங்க? 5/1ன்னு எழுதினாலும் ஒன்று தான். இல்லை மேலே 5 போட்டு ஒரு 0 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், கீழே அதே நம்பரால் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், சேம் தான். மேலே வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், இன்டூ 100, கீழே இன்டூ 100. திஸ் இஸ் நத்திங் பட் 500, கீழே 100. இந்த மாதிரி நம்ம எத்தனை ஜீரோஸ் வேணால் போட்டுக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? இப்போ 200/100க்கு வருவோம்.
ரேஷனல் நம்பர்ஸ் லெஸ் தென் 2க்கு இதையும் எழுதலாம்னு சொன்னேன். எப்படி? எதை? 196/100 இதுவும் லெஸ் தென் 2 தான். 197/100, 198/100, 199/100 4 தான் வந்திருக்குது. அப்போ கூடுதலாக 1ன்னா 195/100. இப்போ 5 நம்ம ரேஷன் நம்பர் சொல்லிட்டோம். இது எப்படி லெஸ் தென் 2 ஆக முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? இது எப்படி பண்ணுவீங்க? 2 0க்கு 2 டெசிமலுக்கு அப்புறம் புள்ளி வைப்பீங்க. 1.95 இல்லையா? இது 1.96, 1.97, 1.98, 1.99. இங்கே 200 வரக்குள்ள இதுதான் நத்திங் பட் 2. இதுதான் நத்திங் பட் 2. நம்மளுடைய டார்கெட் லெஸ் தென் 2. லெஸ் தென் 2. அப்போ இந்த நம்பர் 5ம் 2வை விட லெஸ்ஸு. இங்கே தான் 2வே நீங்கள் வர்றீங்க. அதை தான் 200/100 is 2. அதை விட லெஸ்ஸர் இருக்கிற 5 ரேஷன் நம்பர் நம்மளை கேட்குறாங்க. நாம் டெசிமல்ஸில் எழுத முடியாது. டெசிமல் எழுதுனா அது ரேஷன் நம்பர் கிடையாது. நாம் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃப்ராக்ஷனாக தான் எழுதுவோம். இந்த டெசிமலில் எழுதுறத தான் நாம் இப்படி போட்டுட்டோம். ஸோ நீங்கள் இப்படி எழுதினாலும் ஆன்சர் கரெக்டு. இதில் எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்படி எழுதினாலும் ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் இதுதான் டெஃபினட்டாக நம்ம சொல்ல முடியாது. எதை வேணால் எழுதலாம். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே போகலாம். நீங்கள் ஈவன் 1000 கூட போட்டு பாருங்கள். மேலே 2000 கீழே வந்து 1000 போட்டு பாருங்கள். இப்போ நம்ம 2000/1000க்கு நான் சும்மா ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் மேலே 3 0 கீழே 3 0. அப்போ இதுவும் லெஸ் தென் 2 தான் சொல்கிறேன். எப்படி? திரும்பி அதே பாயிண்ட்டுக்கு வாங்க. 1.998, 1.999. இது 2வை விட லெஸ் தானே? நம்ம ஃப்ராக்ஷனில் இருக்கக்குள்ள தான் நீ மேலே பார்த்துட்டு ஐயோ இது என்ன இது 1000க்கு மேலே போகுது 2க்கு மேலே போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். நல்லா கீழே பாருங்க. 1000 டிவைட் பண்ணுறீங்க. டிவைட் பண்ணிட்டா ஆன்சர் வந்து இதுதான் 1.998, 1.999. இது லெஸ் தென் 2 தான். இதையும் நீங்கள் போடலாம். திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். லெஸ் தென் 2க்கு ரேஷனல் நம்பர் எழுத சொன்னால் இந்த மாதிரி நம்ம எத்தனை வேணால் பண்ணிக்கிட்டே போகலாம். ரேஷனல் நம்பர் சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.2ல் 1 to 3 சம்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். 4th-லேருந்து 7th சம்ஸ் வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் டச் பண்ணி 4th-லேருந்து 7 பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.